நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே கிரானைட் குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், இந்த கிரானைட் குவாரி அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன்? கண்டிப்பா நம்ம இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கலாம். இந்த ஒட்டுமொத்த மக்கள் மட்டுமல்ல, அதாவது இந்த பகுதியை சேர்ந்த விவசாய மக்கள் மட்டுமல்லாது அனைத்து கட்சிகளை சேர்ந்த நபர்களும் கலந்துள்ளார்கள். அதாவது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ளது இந்த கடம்போடு வாழ்வு ஊராட்சி. இந்த கடம்போடு வாழ்வு ஊராட்சியில் சமீபத்தில் ஒரு கிரானைட் குவாரி அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. அதில் இந்த கடம்போடு வாழ்வு மட்டுமல்லாது அதனோடு இருக்கக்கூடிய வடுவுச்சி மதில் ஊராட்சி மற்றும் சூரங்குடி, புளியங்குறிச்சி என 4 ஊராட்சிகளை சேர்ந்த 18 கிராமங்கள் பாதிக்கப்படும் என்பதால் உடனடியாக இந்த குவாரியை கொடுத்த அனுமதியை அரசு ரத்து செய்ய வேண்டும். முழுக்க விவசாய நிலங்கள் அருகில் இருக்கிறது, நீர்நிலைகள் இருக்கிறது, 4 குளங்கள் அதன் குவாரிக்கு அருகிலே இருக்கிறது. இந்த நிலையில் எவ்வாறு அனுமதி அளித்தார்கள், விதிமுறைகள் மறைக்கப்பட்டுள்ளது என்று கூறிதான் இன்று இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த பூலடர் அவர்கிட்ட கேட்கலாம். சார், சொல்லுங்க, எதனால இந்த கோரிக்கை எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக அனுமதி ரத்து செய்யணும் நினைக்கிறீங்க? இந்த பகுதியில் 18 கிராமங்கள் இருக்கு. இந்த கடம்போடு வாழ்வு கிரானைட்டுக்கு அனுமதி கொடுத்த பகுதியில் 18 கிராமங்கள், சுமார் 7000 மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். 4 குளப்பாசனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு மழை மேகம் கருத்து ஒரு மழை பெய்தால் கூட இந்த பகுதிகளுக்கு தண்ணி வந்துடும். மாதத்தில் 12 மாதமும் ஏதாவது ஒரு பயிர், நெற்பயிர், வாழைப்பயிரை நம்பி ஏறத்தாழ ஒரு 18 கிராம மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாத 1500 மின் இணைப்புகள் இருக்கிறது, குடிநீர் இருக்குது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு எங்களுடைய 18 ஊர் கிராம மக்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அணுகிய பொழுது அவர் இது நீங்கள் இது அனுமதி வழங்கியாச்சு, நீங்கள் நீதி வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகிக் கொள்ளுங்கள், அதெல்லாம் என்ன செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி சார்பாகவும் அனைத்து சர்வ கட்சியும் எங்களிடம் வந்து சொல்லி இந்த பிரச்சனைக்கு இந்த ஊர் மக்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு, இந்த ஊர் மக்கள் 18 கிராமங்களும் உங்களுக்கு ஆதரவு இருக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது மொத்தமாக விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு இங்க விவசாய மக்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. அதாவது இங்க பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அதிகபட்ச பெண்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். ஒரே கோரிக்கை உங்களுக்கு, இந்த கடம்பூர் வாழ்வூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கிரானைட் குவாரியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இந்த அனுமதி கொடுக்கப்பட்டுள்ள வாழ்வாதாரம் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறிதான் இந்த கடுமையான நாங்கள் போராடுவதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இது குடிநீர் ஆதாரம், நிலத்தடி நீர் என அனைத்துமே பாதிக்கப்படக்கூடியது. சுற்றிலும் பச்சை பசேல் என்ற கிராமங்கள், விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அமைப்பதால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் என்கிறார்கள். இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த பாஸ்கர் அவர்கிட்ட கேட்கலாம். சார், சொல்லுங்க, இந்த குவாரி அமைக்கிறதுனால என்ன மாதிரியான பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே மதுரை மாவட்டம் மேலூர்ல கிரானைட் எடுத்து அது பல கிராமங்களை பாதிச்சு அது குறித்து ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் விசாரித்து அவருடைய அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறார். அது குறித்து எந்த முடிவும் இதுவரைக்கும் நீதிமன்றமும் வரல, தமிழக அரசும் வரல. இந்த நேரத்தில் இங்க நாங்குநேரி பகுதியில பச்சையாறு பாசன பகுதியில 18 கிராமங்கள் முப்போகம் விளையக்கூடிய விவசாயம் நடக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு கிரானைட் குவாரி 8 ஏக்கர் கொடுத்திருக்காங்க. இந்த 8 ஏக்கர்ல அவங்க பல அடி ஆழத்திற்கு குழி தோண்டப்பட்டதுன்னு சொன்னா எல்லா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயமும் அழிந்து போகும், குடிநீர் ஆதாரம் என்பது சீரழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்குங்கிறத பார்க்கிறோம். ஆகவே தங்களுடைய விவசாய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற முறையில இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. கனிம வளத்துறை எந்த விதமான ஒரு ஏற்பாடும் இல்லாம, கருத்து கேட்பும் நடத்தாம, மக்கள்கிட்ட கருத்தறிந்து கூட கருத்து கேட்கல, எந்த ஏற்பாடும் இல்லாம இந்த அனுமதி என்பதை கொடுத்திருக்காங்க பாக்கிறோம். நீ கலெக்டர் என்ன சொல்றாரு சொன்னா நீதிமன்றத்துக்கு போங்க என்று சொல்லுகிறார். ஆனால் மக்கள், ஒரு 18 கிராமத்து மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை, தங்களுடைய கண்டனத்தை இந்த அனுமதியை ரத்து பண்ணணும்னு சொன்ன பிறகு கலெக்டர் தமிழக அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் இந்த அனுமதியை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர நீங்க நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொன்னா நிர்வாகம் எதற்கு? தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம், கனிம வளத்துறை அமைச்சர்கள், மந்திரிகள் இவங்கெல்லாம் எதற்கு என்கிற கேள்வி இந்த கிராம மக்கள் மத்தியில் இருக்குது. ஆகவே இந்த எதிர்ப்பை, இந்த 18 கிராம மக்களது எதிர்ப்பை கணக்கில் கொண்டு தமிழக அரசு ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் அந்த குவாரியை இந்த வட்டாரத்து விவசாயிகள் முற்றுகையிட்டு அந்த குவாரியை நடத்த விடாமல் அந்த போராட்டத்தை நடத்துவார்கள் என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு சொல்ல விரும்புகிறோம்.
கார்த்திகேயன், நீங்க கேட்டிருப்பீங்க லத்திகா, அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக விவசாயிகள் பிரச்சனை, அதனாலதான் அனைத்து கட்சியும் ஒன்றிணைந்ததாக சொல்கிறார்கள். குறிப்பாக இது அடுத்த கூடிய 4 ஊராட்சிகளுமே விவசாயம் தான் பிரதான தொழிலாக இருக்கிறது. எனவே இது பாதிக்கப்படும் என்றே இவர்கள் விவசாயம் பாதிக்கப்படும் என்பதே முக்கிய கோரிக்கையாக அவர்கள் வைத்து போராடுகிறார்கள். லத்திகா, நாகராஜன், 18 கிராம மக்கள் பாதிக்கிறாங்க, நீர் ஆதாரங்கள், விவசாயம் பாதிக்கப்படுகிறது அப்படிலாம் பொதுமக்கள் குற்றம் சாட்டுறதை பார்த்தோம். ஆனா மாவட்ட நிர்வாக தரப்புல கருத்து கேட்பு கூட்டமே நடத்தல அப்படின்னு சொல்றாங்க. இது தனியாருக்கு சொந்தமான குவாரியா? அப்படி ஒரு நீர்நிலைகளை பக்கத்துல விவசாய நிலங்களுக்கு பக்கத்துல இந்த மாதிரியான குவாரி அமைக்கிற போது கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி இருக்க வேண்டுமே. மாவட்ட நிர்வாக தரப்புல இருந்து, மாவட்ட ஆட்சியர் தரப்புல இருந்து ஏதேனும் தகவல்களை பெற முடிஞ்சுதா? கண்டிப்பா கார்த்திகேயன், இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டோம், அதே போல கனிமவளத்துறை அதிகாரியிடம் கேட்டோம். ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதாவது அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள், அதாவது பல்வேறு பகுதிகளில் அணைகள், மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைக்கு அருகிலேயே பல்வேறு குவாரிகள் முறையற்ற முறையில் செயல்படுவதாகவும் அது ஆய்வுபடுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையில் செயல்படுவதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் அந்த குவாரிகள் இன்று வரை தரிசன முழுமையான ஒரு ஆய்வு செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த குவாரி குறித்து கேட்டதற்கு கனிமவளத்துறை அதிகாரி கூறும்பொழுது இது தொழில்பிரிவு அதிகாரிகள் கொடுத்துள்ளனர், இது குறித்து நாங்கள் என்னென்று விசாரிக்கும் என்று தெரிவிக்கிறார். மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபொழுது அவர் தெரிவித்தது இது முழுக்க முழுக்க தொழில்பிரிவு சார்ந்தது, அது கனிமவளத்துறை சார்ந்தது, எனவே அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்துள்ளார். எனவே இது தொடர்ந்துதான் நம் கனிமவளத்துறை கேட்டபொழுது கூட அவர்கள் மேலதிகாரிகளை கை காட்டி விட்டுகிறார்கள். அதை தொடர்ந்து கேட்கும் பொழுது நேரடியாக வாருங்கள், நாங்கள் இதற்கான உரிய விளக்கத்தை தருகிறோம் என்கிறார்கள். ஆனால் இதற்கான விளக்கம் மக்களுக்கு இதுவரை கொடுக்கப்படவில்லை. அவர்கள் முறையாக அனுமதி பெற்று குவாரியை தயார் செய்துள்ளார்கள், குவாரியை தயார் செய்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் முறைகேடுகளுடன் இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாக இந்த மக்கள் ஆதாரத்துடன் குற்றம் சாட்டுகிறார்கள். கார்த்திகேயன்.